ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஷென்லிலியே காமிக்கிறாங்க. நான் ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருப்பேன். நான் ரொம்பவே பெரிய ஒரு ஃபேமஸான சிங்கர். பட் ஆனால் அந்த வாய்ஸ் வந்து என்னோடது கிடையாது, என்னோட சிஸ்டர் ஷெனியோடது தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து ரேடியோலையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க சூப்பரான ஒரு சிங்கிங் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து வியூஸ் போகணும்னு எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்கா. அவளை பிடிச்சவங்க மாஸ்க்கெல்லாம் கழட்டி விட்டா. நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் பெரிய பர்த் மார்க் மாதிரி இருக்குது. நீ பார்க்குறதுக்கு தான் அழகா இல்லை, ஸோ வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நீ ஒழுங்காக இன்றைக்கி அந்த பாட்டை வந்துட்டு எனக்கு பாடி கொடுக்கணும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கீழே இறங்கி போகும்போது சில பேர் மேலும் வேணும்னே இடித்து கீழே தள்ளி விடுவேன். அதுக்கப்புறம் அவங்கள நானே தூக்குற மாதிரி வந்துட்டு சீன் போடுவேன். பட் பழி வந்து ஓ மேலே தான் விழுகும், அதை நீ வந்துட்டு பேசாமல் பொறுத்துக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் நீ என்னவே எது பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்ததுமே அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் கொஸ்டின் கேட்க வந்தா. வெளியே இடித்து தள்ளி விட்டுட்டு எங்கள் பரிதாபப்பட்டு தூக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து காசு செலவாகுதோ எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா நீங்கள் வந்துட்டு செக்அப் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. நீ வந்துட்டு காசு கொடுன்னு அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே அங்கே எல்லாருமே ரொம்பவே நல்ல பொண்ணு இவங்கன்னு சொல்லிட்டு இமேஜ் வந்து ரொம்ப நல்லா வந்து போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் உங்கள் சிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள என்ன பனிஷ் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும் இவளோட ஃபேஸை பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கா. இதுக்கு மேலே அவளுக்கு என்ன வந்துட்டு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்க போது, இவ என்னோட சிஸ்டர், நான் எப்படி வந்துட்டு இவளாம் இப்படி பண்ண முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிட்டுருக்கு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவள் தன்னை அப்படியே அழகாக பார்த்து அங்கே புகழ்ந்து தலையிட்டு தன்னைத்தானே பெருமைப்பட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா வர்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அம்மான்னு சொன்னால் அந்த லேடி கேவலமான ஒரு லுக் விடுறாங்க அவளை பார்த்து. இங்கே இந்த மகளை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஷா வந்துட்டு உன் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்துட்டு பெரிய வந்துட்டு சிங்கர் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அவர் கூட எந்த ஒரு கான்டாக்டுமே போடலையம்மா அப்படின்ற சொன்னதும் நீ வந்து பேசாமல் அவர் கூட உடனே சைன் பண்ணிடு, நீ கண்டிப்பாக வந்து ஃபேமஸான இன்னும் சிங்கர் ஆவ, அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபாகவே ஆயிடுவா. அவருக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி டேலண்டான பொண்ணுங்க மேலேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா நான் குட்டி பையனில் ஒரு பையன் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் பாடுறதா கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்து ரசிச்சிருப்பான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட நீ ரொம்ப சூப்பராக பாடுறான்னு சொன்னதும் நான் ஃப்யூச்சரில் பெரிய வந்து சிங்கராகவே அவள் சொல்கிறா. கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு அதை நம்ம தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. ஆமாம், இந்த சாங்கை நான் தான் பாடணும் அப்படின்றத கேட்டதும் நீ வந்துட்டு எங்கள் பேரை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, எப்பயும் போல் நீ சிங் பண்ணணும், அந்த வாய்ஸ் வந்துட்டு உன்னோட சிஸ்டரோடதுன்னு சொல்லி தான் வெளியே வரும், சொன்னால் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அம்மா தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த ஒரு தடவையாச்சும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் உன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச கொண்டு போய் நீ வெளியே காமிச்சேன்னா உன் கூட யாராச்சும் வந்துட்டு பேச வச்சு வருவாங்களான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவர் வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லும்போது இவன் இங்கே இருந்தானா தேவையில்லாமல் பிரச்சனையாயிரும், வந்துட்டு இங்கேருந்து நீ போன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ்மா நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. பட் ஆனால் கேட்க மாட்டாங்க. போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. நம்ம ஹீரோங்க உள்ளே வரும்போது என்ன ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே வர்றான். அப்போ அவங்க வந்துட்டு அவளை அதுக்குள்ளே அங்கே அடித்து வச்சுடுறாங்க போல். என்னாச்சு ஏதோ விழுந்த மாதிரி கேட்டுட்டேன்னு சொன்னதும் இல்லை என்னோட பொண்ணு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா, ஸோ அப்போ அவள் தான் வந்துட்டு தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இதுதான் சென் லில்லியான்னு சொல்லிட்டு அவன் போய் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்ககிட்ட நீ வந்துட்டு அந்த வில்லேஜில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கியா, நீ வந்து அங்கே ஒரு குட்டி பையன் முன்னாடி வந்து சிங் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா இவ இதுக்காக தான் தவிச்சிட்டு இருந்தாளா, எல்லாமே வந்துட்டு அவளோடது எனக்கு தான் சொந்தமாகுதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், நாங்கள் வந்து வில்லேஜில் தான் இருந்தோம், அப்போ ரொம்ப பூவராக இருந்தோம், இப்போ நான் சிங் பண்ணி தான் வந்துட்டு பெரிய பணக்காரங்களாகிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு லிட்டில் பாய் முன்னாடி தான் நான் சிங் பண்ணேன்னு சொன்னதும் அந்த லிட்டில் பாயை நான் தான் அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே உள்ளே வந்து தப்பிக்கிறதுக்கு சவுண்டெல்லாம் கேட்கவுமே என்னாச்சு உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ஏதாச்சும் கேட்லாம் உள்ளே வந்திருக்கும், அதுக்கு அப்படி தான் வந்துட்டு சவுண்டை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத அவங்க அம்மா சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் உங்கள் வேலைகளை பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பட் ஹீரோயின் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு கையெல்லாம் கழட்டிட்டு அங்கே வந்துட்டு தப்பிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு டவுட்டாகவே ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் வேமா அங்கே ஓடி வர்றா. பட் அவங்க அம்மா வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கு, கடைசியில் எங்கள் குடும்பத்தோட மானத்தை கெடுக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நானுமே உங்களோட பொண்ணு தானே, ஆனால் நீங்கள் எப்பயுமே என்ன மட்டும் வந்துட்டு இப்படி அநியாயத்துக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே, ஏன்ட்ட நீ எல்லாத்தையுமே பறித்து அவளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அவள் எஸ்கேப் ஆகி ஓட போகும்போது பார்த்தாங்க பின்னாடி இருந்து யாரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடி ரொம்ப ஷாக்காகி போய் இருக்கும்போது பார்த்தா அந்த ஷென்லிலியோட வேலை தான். நீ எப்போ இங்கே திரும்ப வந்த, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இவள் வந்துட்டு ட்ரபிள் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் இங்கே வந்தேன், இவளை வந்துட்டு விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்கமே எல்லா உண்மைகளை வெளியே போட்டு உடச்சி நம்ம மானத்தை வாங்கிடுவா அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்க அம்மா வேகமாக ஓடி போயிட்டு அவளை அங்கே டச் பண்ணி பார்த்தா அங்கே வந்து மூச்சே வரல. என்னம்மா இவள் செத்து போயிட்டாளான்னு சொன்னதுமே இவள் செத்து போகிறதுக்கு தான் டிசர்வ் ஆனவ, இவள் இருந்து என்ன பண்ண போகிறா, ஸோ நீ எதை பற்றி கவலைப்படாத, எப்பயும் போல் உன்னோட நேம்
டைம் இந்த சாங்கில் வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினை கொண்டு போய் அங்கே வந்து மண்ணை போட்டு புதைச்சிட்ருக்காங்க. அம்மா நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னதுமே, இப்போ மிட் நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே யார் வருவாங்க, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சிடுறா. அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்டே வந்துட்டுருக்கா. அவங்க எனக்கு அம்மா தானே, அவள் என்னோட சிஸ்டர் தானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவள் வாக் பண்ணி வரும்போது அந்த சைட்லேருந்து ஒரு கார் வந்து இடிச்சதில்ல, அவளுக்கு இன்னுமே அடி பயங்கரமாக பட்டுருது. அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு லேடி இறங்கி வர்றாங்க. அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பொண்ணு வந்து இறந்து போயிருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மாதிரியே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லையுமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஆப்ரேஷனுமே பண்ணி சக்ஸஸ் ஆகிருது. அங்கே வந்துட்டு கட்டெல்லாம் வந்து பிரிக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் இருந்து அந்த பெர்த் மார்க்குமே வந்துட்டு மறைஞ்சிருது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணி உங்களோட ஃபேஸை மாற்றிருக்கோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கண்ணாடியுமே காமிக்கிறாங்க. காமிச்சா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு நீ பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னோட அம்மாவும் என்னோட சிஸ்டரும் என்னோட லைஃப்பில் பண்ணாத கொடுமையே கிடையாது, என்கிட்டருந்து எல்லாமே பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளோட கவலைகள் எல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே, நீ இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாத, நீ வந்துட்டு என்னோட பொண்ணாக இருந்துக்கோ, என்னோட பொண்ணோட நேம் வந்து ஹாவ் யூ அப்படின்றத செய்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நீ இதுக்கப்புறம் என் அம்மான்னு கூப்பிடுவீரான்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பியாகிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆஃப்டர் 1 இயர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன நீ இப்போ வந்துட்டு ரெடி ஆகிட்டியா அந்த ரிவெஞ்சுக்காகன்னு சொன்னதும், ஆமாம்மா நம்ம வந்துட்டு பதிலடி கொடுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த ஈவெண்ட்டுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. அதே ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோவுமே வர்றான். அப்போ ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக போய் அங்கே வந்துட்டு பிடிச்சிடுறான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோ இந்த ஐஸை வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்து மிஸ்டர் சாவ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் என்னை விடுங்கன்னு சொன்னதுமே அவன் சாரி கேட்குறான். நானுமே சாரி கேட்டுக்கிறேன், தெரியாமல் தான் ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து போனதும் அப்போ அந்த ஷென்லிலி அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுடுறா. என்ன நினச்சிட்ருக்க, என்னோட வருங்கால ஹஸ்பண்டை நீ வந்துட்டு செடியூஸ் பண்ணி என் பக்கத்தில் வந்துட்டு விடாமல் உன் பக்கத்தில் இருக்கணும்னு பார்க்குறியான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஸ்லிப் ஆகிட்டேன், அவர் என்னை காப்பாற்றினார்னு சொன்னதுமே உங்களை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கேவலமாக நம்ம ஹீரோயினை பேசிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயின் இப்போ வந்துட்டு ஆடு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாரு நீ எவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கா. அங்கே உள்ளே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி வெல்கம் சாங்கோட தொடங்க போகிறோம், அதை பாடுறது வந்துட்டு நம்ம ஷென்லிலி தான் சொல்லிட்டு அதை கேட்டதுமே அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக் ஆகிருது. ஐயோ என்னோட சிஸ்டர் தான் செத்து போயிட்டாலே, இப்போ எப்படி வந்துட்டு நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. பின்னாடி இருந்து பார்த்தா அங்கே வந்துட்டு கோர்ஸா எல்லாருமே ஷென்லிலியோட பாட்டை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறோம், ரொம்பவே சூப்பரான சிங்கர் இவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுங்க வந்துட்டு சேரப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு போய் நீ மேலே பாடுன்னு சொன்னதுமே இல்லை ரொம்ப கேப் விழுந்துருச்சா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சீனை போயிடுறா. அதனாலலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல போய் பாடுன்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவங்க போயிட்டுருக்கா. அவளுக்கு வந்துட்டு எதுவுமே பாடவே தெரியாது, சும்மா வந்துட்டு வாயதான் அசப்பா போல். ஸோ வந்துட்டு அவள் பயந்து போயிட்டு அங்கே வந்து நின்றுட்டுருக்கும்போது என்னாச்சு ஏன் இவங்க அப்படி நின்றுட்டுருக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்களே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இந்த பொம்பளைக்கு வந்துட்டு பாடவே தெரியாதோ, சும்மா ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்காங்களோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு யாருக்கு பாட தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுச்சுக்கா. அப்போ நீ பாடுன்னு சொல்கிறாங்க, அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வந்துட்டு நான் தான் இன்றைக்கி வெல்கம் சாங் பாட வேண்டியது அப்படின்ற சொன்னதும் நாங்கள் நியூ கம்மரோட சாங்கெல்லாம் கேட்க மாட்டோம், ஷென்லி தான் பாடணும்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டுருக்காங்க. அப்போ அவள் ஷென்லி நீ வந்துட்டு பாடுறதெல்லாம் பெருசு கிடையாது, ஆனால் வந்துட்டு நியூ கம்மருக்கு வந்துட்டு வழி விடுறது ரொம்பவே நல்ல விஷயம் இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ஒரு ட்ராமாவை போட்டுட்டு தப்புச்சேண்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பாட சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் பாட ஆரம்பித்தா அப்படியே அங்கே வந்துட்டு இவளோட வாய்ஸ் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன லில்லி பாடுற மாதிரியே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிருது. அவங்க ஃப்ரெண்டு சின்ன வயசில் பாடின மாதிரி அங்கே தோணிகிட்ருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒன்றும் புரிய மாட்டுது. பாடி முடிச்சதுமே கிளாப் அந்த லெவலுக்கு விழுந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வேகமாக நம்ம ஹீரோ மேலே ஓடி போயிட்டு நீ வந்துட்டு யார், உன்னோட நேம் என்ன, நீ வந்துட்டு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்றலாம் கேட்குறான். என்ன பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் ஷாவ் அவ்வளோதான் எனக்கு தெரியும், என்னோட நேம் வந்து காவ்யூ அப்படின்றத சொன்னதும் அப்போ இவள் வந்து மிஸ்ஸஸ் காவோட பொண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு உடனே மயக்க வர மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வேகமாக இறங்கி ஓடி வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொன்னதும் சுகர் லெவல் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சாக்லேட் என் பர்ஸில் வந்து எடுத்து கொடுங்கன்னு சொன்னதும்
சொன்னதுமே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் வேணாம், எனக்கு சாக்லேட் மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவங்க பர்ஸ் எடுத்து சாக்லேட் எடுக்கும் போது அந்த செயின் வந்து இருந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கட்டுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கான். அதை எல்லாத்தையும் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் குட்டி பாப்பாவில் வந்துட்டு அங்கே கொடுத்துருப்பான் போல். ஸோ வந்துட்டு இதான் என்னோட உண்மையான ஃபேன்ஸை நான் வந்துட்டு அவளெல்லாம் வந்துட்டு நினச்சி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்றது சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ நல்லா ஆயிடுச்சு, அதுக்கு அவசியம் கிடையாது, நம்ம சிங்கிங்க்கு வந்து இங்கே காம்படிஷன் வந்து கரெக்ட் பண்ண வந்திருக்கோம், நான் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பாட்டை பாடினதை பற்றி கேட்டதுமே இந்த பாட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து சின்ன வயசில் தொலைஞ்சு போனவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக அவங்க எழுதுனது அப்படின்ற சைடு எக்ஸ்பிளைன் கொடுத்ததும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த லிலிக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிருது, இவ யார் வேணுனே இதெல்லாம் பண்ணிட்டுருக்காளா, என்னை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ வேணுனே ஹீரோ நீ என்ன லிலி நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்ற சொன்னதும் ஆமாம் இது கரெக்ட் தான் அவள் சொல்கிறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் இருக்கும்போது அப்போ அங்கே அவள் வந்து நின்றுட்டுருக்கோமே என்னாச்சு லிலி நீங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க எனக்காகவா அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு நியூ கமராக வந்திருக்கவ, நீ வந்து என்னோட இடத்த எடுக்கணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு நியூ கமர் நீங்களே சொல்லிட்டீங்க, உங்கள் பொசிஷனை போய் நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே இந்த செக்கில் வந்துட்டு காசு எழுதியிருக்கேன், எவ்வளோ வேணுமோ நீ எழுதிக்கோ, நீ வந்துட்டு என்னோட வாய்ஸாக இருக்கணும்னு சொன்னதும் என்ன உன்னோட வாய்ஸாக இருக்கணுமா அப்படின்னா ஆல்ரெடி நீ இதே மாதிரி தான் வேறவங்க வாய்ஸை உன்னோடதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தியா, இப்போ அந்த பாடி எங்கே மறைஞ்சு போயிடுச்சான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. நம்ம சிஸ்டர் கொலை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு நீ தான் ஷென்யூவான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஷென்யூவா அது யாரு நான் காவியூன்னு சொல்லிட்டு அவன் வந்து காடை காமிச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க வா வெளியேன்னு சொல்லும் போது இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தன்னை சானே ஸ்லாப் பண்ணிட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. ஏன்னா இப்படிலாம் நீ போட்டு அடிக்காதன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்னாச்சு உனக்கு எந்திரின்னு சொன்னதுமே நான் சும்மா வந்து நார்மலாக தான் பேசினேன், அந்த பொண்ணு வந்துட்டு நான் ஜெலஸ் ஆகிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் அங்கே அவனுமே வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் ஒன்றும் எதுவும் பண்ண கிடையாதுப்பா, உன்னோட ஃபேன்ஸே தான் அவளாவே பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவள் பேசின ரெக்கார்டர் வச்சிருக்கா போல். அதை காமிச்சதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவளோட பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டு அங்கே மிதிச்சுட்டு ஃபியான்ஸையோட வந்து பிஹேவியரை பார்த்தீங்களா அப்படின்ற சொன்னதுமே இவ பேச்சு மேலே நம்பிட்டு இருக்காதீங்க, இவ வந்துட்டு என்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா, இன்னைக்கு வேணும்னே தான் அந்த பாட்டை பாடி என்னை அசிங்கப்படுத்தணும்னு ட்ரை பண்ணான், ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆச்சு பாட முடியல அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் நம்ம இந்த இடியட் ஹீரோவுமே சரி ஓகேவா உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேங்க சொல்லிட்டு போகும்போது அப்படியே நக்கலாக நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் சிரிச்சிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஹாப்பி, ஓ நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணினா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா ஃபோன்லேயுமே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல். இப்போ உன் நிலைமையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு வைரலாக்கி விட்றா. அங்கே அவங்க போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஆடியன்ஸுக்கு எல்லாமே இவள் பேசின வந்துட்டு அந்த விஷயம் வந்து போயிடுது. அதை பார்த்துட்டு அப்படின்னா இவள் ஃபேக்கான பொண்ணா வேறவங்க வாய்ஸை யூஸ் பண்ணிட்டு இவளோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாளா, ஃபைலோக்கு அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு நம்ப இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அங்கே கொஸ்டினுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, உண்மையை சொல்லுங்கள் யாரோட வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவளுக்கு என்ன பதில் பேசுகிறேனே தெரியலை. நம்ம ஹீரோயின் அம்மா என்ன வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அங்கேருந்து கிளம்புனதுமே அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு பாஸ் நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்றத சொன்னதுமே வேமா அந்த ஷென்யூவை தான் சாக்கடான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அமைதியாகவே வந்துட்டு இருக்கான். மேடம் நீங்கள் வந்துட்டு வர வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்க நாங்கள் அசிஸ்டன்ட் சொன்னதும் நான் சொல்கிறத கேளு அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே எக்ஸ்பிளைன் கொடுக்க வர்றா. நான் எதை பற்றியும் பேச விரும்பலை, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்றத அவன் சொன்னதுமே அவளுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அசிங்கமாக வர போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அந்த ஷென்யூன் வந்துட்டு யார் அந்த பொண்ணை வந்து பற்றி ஏன் இப்போ பேசியிருந்தா அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு யாரோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விசாரிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த காவியை நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன், அவளால் தான் எனக்கு அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கா சண்டைக்காக. ஆனால் அவளோட ஃபேன்ஸ் அங்கே வந்துட்டு அவன் மேலே அங்கே டஸ்ட்பின்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இத்தனை நாளாக நீ வந்துட்டு எங்களை ஏமாற்றிட்டு இருந்தியா வேறவங்க வாய்ஸை உன்னோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அடிச்சுட்டு. அதெல்லாமே நம்ம ஹீரோயின் அங்கே டிவியில் லைவாக ஒளிபரப்பாயிருது பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. சரி நம்ம ஹீரோயின் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அவளோட வாய்ஸை. அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டாங்க அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வாய்ஸு, இதுக்கு முன்னாடியே இந்த வாய்ஸை நம்ம கேட்டுக்கொள்ள அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இது ஷென்யூவோட வாய்ஸ் மாதிரியே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஆமாம் எனக்குமே அப்படி தான் தோணுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு அந்த லிலி நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, நான் வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வந்துட்டு பாட போகிறது நான் கிடையாது இவ தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மாஸ்கை ரிமூவ் பண்ணதும் அவள் அந்த
தழும்ப பார்த்துட்டு அவங்க பயந்துடுறாங்க. நான் இப்போ உள்ளே போகலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு போகிறா. அவளோட பாட்டு வரும். பட் நேம் வந்து என்னோட நேமில் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு செக்கப் போட்டு கொடுத்து இந்த விஷயம் எப்பயும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கா. ஸோ இப்போ அவங்க அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உண்மையிலேயே உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேடம், ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே இது ரிலீஸ் ஆக எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. 3 டேஸ் ஆகும் அப்படின்றத சொன்னதும் 3 டேஸ்லாம் கிடையாது, இன்றைக்கி மத்தியானமே ரிலீஸ் ஆகணும், இந்தாங்க காசுன்னு சொல்லிட்டு 5 லேக் அங்கே செக்கப் போட்டு கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி உன்னை பற்றி அந்த ஷாவ் வந்து விசாரிச்சுட்ருக்கான் அப்படின்றத சொன்னதும் விசாரிக்கட்டும் அப்படியே நடந்துட்டுருக்கு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்றத சொன்னதும் நீ உண்மையை சொல்லிடுறியான்னு கேட்டதும் இல்லை அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நம்மளோட கம்பெனியோட ரெப்புடேஷனே ரொம்ப கேட்டுட்ருக்கு. எல்லாம் லில்லிக்கு பாடவே தெரியாதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்க மேலே ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படியாச்சும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும் நான் வந்து விசாரிக்க சொன்னேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஷென்யூன்றது வேறு யாரும் கிடையாது, இவங்களோட சிஸ்டர் தான். அவங்க கொஞ்சம் இல்னஸ்னால வந்து இறந்து போயிட்டாங்களாம். அப்போ இருந்துமே வந்துட்டு இவங்க சாங் பாடுறது கிடையாது. ஸோ வந்து ரெண்டுக்குமே வந்துட்டு ஏதோ கனெக்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு இன்னுமே டீட்டெயில்ஸ் எனக்கு விசாரித்து சொல்லுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ஷென்லில்லி பாடின சாங்கை விட நம்ம ஹீரோயினோட பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி அங்கே வந்துட்டு 1 ஹவர்ல அதை எல்லாத்தையுமே ரெக்கார்டை உடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அவள் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கும், அதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிவெஞ்சு மட்டும் கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே போய் பார்த்தா அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவுமே வர்றாங்க. என்ன தைரியம் தான் நீ இங்கே வீட்டுக்கு வந்திருப்ப, என் பொண்ணை அசிங்கப்படுத்திட்டுன்னு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் நானுமே உங்களுக்கு பொண்ணு தானே, ஆனால் எப்பயுமே நீங்கள் அவளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு இங்கே உங்கள் கூட சேர்ந்து சண்டையெல்லாம் போட வரல, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் எனக்கு சிங்கிங் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க அம்மா இவள் வந்து வெளியே மீடியாஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எது இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறாளோ என்னமோன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் ஃபேன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சாங்கே பாட தெரியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து சாங் பாடலாம், நான் உங்களோட வாய்ஸாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் அப்புறம் வந்து அசிங்கம் நடக்கும்னு சொன்னதுமே அவளுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இன்றைக்கி வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு அவள் மைண்டில் இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இங்கே இன்டர்வியூமே போயிட்டுருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ நாளாக நான் சாங் பாடுறதுக்கு எனக்கு சில பர்சனல் ரீசன்ஸு, பட் என்னோடய ஃபேன்ஸ்க்கெல்லாம் எனக்கு சிங்கிங்கே பண்ண தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நம்மளுக்குமே அதுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்ட்ட மேடம் நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இன்றைக்கி வந்துட்டு நடக்க போகிறத மட்டும் பார் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பிறகு இவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இங்கே கிளம்பி வந்துட்டாங்க ஃபேன்ஸ்ட்ட. இங்கே உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப விருந்தாத அமைய போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க ஹாப்பியாக பேசிட்டு போயிட்டுருக்கா. உள்ளவ மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதில் இந்த மைக்ரோஃபோன் இருக்குது நீ வந்து வச்சுக்கோ, இது மூலமாக நான் பாடுறது உனக்கு வந்துட்டு கேட்கும் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப அப்படியே இலக்காரமாக அதை வாங்கி தூக்கி போட்டுட்டு திமிராக இருந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் உன்னை பார்த்துக்கிறேன்டின்ட்டு சொல்லிட்டு போனதுமே இவ இன்னைக்கு இது மட்டும் முடியட்டும் உன் நிலைமை என்ன ஆக போகுது பாருன்னு சொல்கிறா. அங்கே அவள் வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை சும்மா விட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா, கண்டிப்பாக இன்றைக்கி பாரு நீ அசிங்கப்பட போகிறது கன்ஃபார்ம் தான், என் வாழ்க்கையில் பறிச்ச எல்லாத்தையும் இன்றைக்கே நான் ரிட்டன் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு சாங் போடுறதுக்கு மேலே வந்ததுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இது எல்லாமே என்னோடய ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே சிங் பண்ணுறா. இவ எப்பயும் போல வாய் அசிட்டு அங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அங்கே அதை எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உண்மையிலே இவங்களை நாங்கள் ட்ரூவாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோ சூப்பராக பாடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப வந்துட்டு சூப்பராக எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ ரொம்ப அப்படியே பாடிட்டு இந்த பாட்டை என்னோடய ஃபேன்ஸுக்காக டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா போட்டதும் நம்ம ஹீரோக்கான ரொம்ப டவுட் ஆகிட்டே இருக்குது என்னவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கண்ணை மூடிட்டு ஒப்பாட்டு அங்கே பாட ஆரம்பிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் உள்ளே வேறு ஒரு வந்துட்டு சிங் பண்ணிகிட்டு இருக்கா. இவ வந்துட்டு சும்மா லிப்பை மட்டும் அசைக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு வந்து அப்போ பாடவே தெரியாதா, வேற யாரோ பாடிட்டுருக்காங்க, இவ வந்துட்டு இவ்வளோ நாளாக ட்ராமா பண்ணி நம்மளை ஏமாத்தினாலான்னு சொல்லிட்டு அங்கே லயர்னு சொல்லிட்டு அங்கே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிடுது. இவ அந்த மைக்ரோஃபோனை போட்டுட்டு ரொம்ப பயந்து போயிருக்கப்பா அவங்க அம்மா, இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சமாளிக்க பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் சிங்கிங் பண்ணிகிட்டே வரவுமே இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்போ வேணுனே தான் இதை பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா.
இருக்கா. அப்போ இவளோட வாய்ஸை தான் நீ யூஸ் பண்ணிட்டு இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருந்தியான்னு சொன்னதும், இவளோட வாய்ஸ் சொன்னது கிடையாது, அது ஷென்யூ, அவள் வந்து செத்து போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின், அவள் செத்து போயிட்டான்னு உன்ட்ட யார் சொன்னது, அவள் உயிரோட கூட இருக்கலாமே அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ தான் ஷென்யூவா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து குத்த போகிறாங்க அவளை. நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதும், இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோயினை பார்த்து கத்துனதுமே, நீ ஃபஸ்ட்டு இந்த பேச்செல்லாம் போய் அங்கே போலீஸ்கிட்ட சொல்லு, உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட்மே கால் பண்ணி ஷென்யூ இறந்து போல, காவியே அவங்க தான் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அப்படின்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே, என்ன பொண்ணா, என்ன புதுசாக வந்துட்டு பாசம் பொங்குது உங்களுக்கு அப்படின்ற சொன்னதும், உன்னோட சிஸ்டர் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ எப்படி இருப்ப இப்படிலாம், நீ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்துட்டு என் மேலே அக்கறை இருந்ததுக்கா, இப்போ கூட அவன் மேலே தான் நான் அக்கறை, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனதுமே நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீங்கள் அவளை தொல்லை பண்ணிங்கன்னா உங்களையுமே போலீஸில் பிடிச்சி போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போய் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். உன்னை தெரிஞ்சுக்கிறதுல நான் கொஞ்சம் டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே மனசில் இவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணு வந்து பாருங்களேன் எவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு சிங்கர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு சொன்னதும் உடனே இங்கே அழுதுட்டு, நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்துருப்பேன், ஆனால் வந்துட்டு பாரு காசு வந்ததும் என்னை வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம விட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு வந்துட்டு அங்கே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கா, அவளுக்கு வந்துட்டு செலவழிக்க காசு இல்லை, எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோ பங்க வந்துடுறான். ஏன்னா வந்துட்டு ஓவராக என்னமோ அவளை வளர்த்தே ஊட்டினேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவளை கொடுமை தான் படுத்தியிருக்கீங்க, இந்த பாருங்க அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே காமிக்கிறான். லிலிக்கு வந்துட்டு இவளோட வாய்ஸை கொடுத்து இவள் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கினவங்க தானேன்னு சொன்னதுமே அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சு விட்டுட்டு நான் சும்மா உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்பட்டுட்ருக்காக, உனக்காக வந்துட்டு நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொன்னதும் அவள் தேங்க்யூ மிஸ்டர் ஷவுன் சொல்கிறா. நீ இப்போயுமே என்னை இப்படி தான் கூப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போனதும் நான் இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு திரும்ப அந்த லேடி அங்கே ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே விட மாட்டாங்க கார்ட்ஸ். நம்ம ஹீரோயின் உள்ளே விடுங்கன்னு சொன்னதும், என்ன வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உன்னோட சிஸ்டர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கா, அவளுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு காசே இல்லை, நீ தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், நான் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு வேணுன்னா செலவழிங்க, நான் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே அந்த காவ் ஃபேமிலியை நான் சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பாக உங்களை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும், தேவையில்லாமல் அந்த ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணுக்கு காசு தானே வேணும், நான் வேணா கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி இவரை வந்து எப்படி மிரட்டி வாங்கணும்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ, உனக்கு மேல் சூப்பர்வைசர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீ வந்துட்டு பேசாமல் என்னோட நேமை கன்சிடர் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்டுட்ருக்கும்போது அதுக்கு வந்து தகுதி வேணும் இல்லைப்பா அப்படின்ற சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஜெலஸ் ஆகிட்டு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நீ மட்டும் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே காரை ஆக்சிடென்ட் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவனை அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆப்ரேஷன் நடத்திட்டு இருந்தால் இவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுறா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆண்டி, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ஏமா கவலைப்பட்டுச்சுக்கா, அவனுக்கு நல்லா ஹீரோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ டாக்டர் வந்துடுறாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னதுமே ரெண்டு பேத்துக்குமே இங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுச்சேக்கா. அப்போ டாக்டர் இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்குது, பட் அவரோட சில ஞாபகங்கள் மறந்து போச்சுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. நீ ஏன் கவலைப்பட்டுச்சேக்கா, அவன் இப்போ நல்லபடியாக தானே இருக்கான், கண்டிப்பாக அதுவுமே வந்துட்டு சரியாயிரும், கூடி சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இனிமேல் உள்ளே போய் நம்ம ஹீரோவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட சொல்லியிருக்கான் நம்ம ரெண்டு பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டே இல்லை, நீ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து நான் யாரை போய் மேரேஜ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எனக்கு மேல் சூப்பர்வைசருமே வேணும், நான் யாரை போய் கன்சல்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ அதுக்காகவாச்சும் வேகமாக எழுந்திரிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு அப்போ முழிப்பு வந்துட்டு நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு ஒய்ஃப் அப்படின்ற சைட் எனக்கு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அவனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப்ன்றது மட்டும் அங்கே மைண்டில் இருந்துட்டுருக்கு போல்.
டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, இப்போ அவருக்கு வந்துட்டு எல்லாம் இங்க நல்லா தான் இருக்கு. பட் வந்துட்டு ஞாபக மறதிகள் இன்னும் அதிகமா இருக்கு. நீங்க பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிங்க, சரியாயிரும் அப்படின்றத சொல்றாங்க. அவங்க அம்மா அவங்க பையன்ட்ட ஹாப்பி ஆயிட்டுங்க பேச வந்தா, அங்க அவன் வந்து ரொம்ப வந்து ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அவங்க அம்மாவ. நீங்க யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நான் உன்னோட அம்மா உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொன்னதும், எனக்கு எனக்கு என்னோட ஒய்ஃப மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நீங்க யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருது. நம்ம ஹீரோயின், நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. கண்டிப்பா உங்க பையன நல்லபடியா நான் பார்த்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் மாரியே கொண்டு வந்து உங்க கையில நான் திரும்ப குடுப்பேன்னு சொன்னதும், எனக்குமே நம்பிக்கை இருக்குமா. நீ என் கம்பெனிய பத்திலாம் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ அவன நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவ போய் மீட் பண்றதுக்காக போறா. அந்த லேடிய ஜெயில்ல புடிச்சு போட்டாங்க போல. இப்ப எதுக்காக என்ன வந்து வர வச்சீங்கன்னு சொன்னதும், ஃபர்ஸ்ட்டு நீ என்ன வெயில்ல எடு. உன்னோட சிஸ்டர் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கா அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் வந்துட்டு உங்க பெயில் எடுக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள நான் லாஸ்ட் டைம் பார்க்க வரதே இதுதான். உங்க மூஞ்சவே எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது ஹீரோ ஆல்ரெடி அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. நீயே இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்க, நான் வந்துருவேனேன்னு சொன்னதுமே, உன்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். என்ன உன் ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குது, உன்னை யாரும் புள்ளி பண்ணாங்களா சொல்லு, நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணுறா. சின்ன வயசில் அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்த அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவனுக்கு தலையில் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு கேட்டதும், தலை ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா, நான் அந்த வில்லேஜுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என்ன இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்திருக்கோமான்னு சொன்னதும், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேருமே இங்கே அடிக்கடி வந்திருக்கோம், நம்ம 2 பேருமே உட்காந்து இங்கே தான் சிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின் அந்த சாங்கையுமே பாடுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் நடந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்தது எல்லாமே இங்கே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அங்கே தலையெல்லாம் பெயின் ஆனதுமே ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அங்கே ரொம்ப தலையெல்லாம் வலிச்சிட்டு அவனுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோ ஃபைனலாக எனக்கு என்னோட ஷென்யூமே கிடச்சிட்டா, நான் இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தேன், எனக்கு சைல்ட்ஹுட் லவ்வருமே கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறான். அசிஸ்டன்ட் பாஸ், நீங்கள் என்ன உண்மையிலே அவங்க அம்மாவை வந்துட்டு வெளியே எடுக்க போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அவங்க ஆமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி மேடமுக்கு தெரியுமான்னு கேட்டதுமே, இல்லை நான் பிறகு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே அந்த லெட்டர் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன நீ வந்துட்டு அவங்கள வெளியே எடுக்க சைன் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நான் எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ உன்னோட சிஸ்டர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை பார்த்துக்க ஆள் கிடையாது. ஸோ வந்துட்டு ஓமையில் எல்லா பழியுமே விடக்கூடாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நான் வந்து சொல்கிறத கேளு, எல்லாமே உன்னோட நன்மைக்கு தான், நான் வந்து சொன்னால் நல்லா தான் இருக்கும், நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு பட் கோவமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் வந்துட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி பக்கத்தில் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக இழுத்ததும், என்ன பண்ணிகிட்ருக்க உன்னோட அசிஸ்டண்ட் இருக்காரு அப்படின்றத சொன்னதும், நான் பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு அவர் கண்ணை முடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ரெடி பண்ணணும், நம்மளுக்கு மேரேஜ் ஆக போகுது, என்னோட வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீ என்னப்பா ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நாளுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா பார்த்தா அங்கே போஸ்டர்லாம் வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க இங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வித்துட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா, அவள் கண்ணெல்லாம் கண்ணீர் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன உன்னோட அம்மாட்ட போய் ஹலோ சொல்லலையான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க தவறுதல் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இதை பற்றி அங்கே வந்து நோட்டீஸ் கொடுக்க வர்றாங்க. பட் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு சாரி கேட்டுட்டு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடினதுமே நம்ம ஹீரோ, நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.